இந்த டேட்டில் நீங்கள் என்கிட்ட 30,000 ரூபாய்க்குள்ள ஒரு பெஸ்ட்டான மொபைல் வாங்கணும்னு கேட்டிங்கனாக்கா நான் வந்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது MI 11X தாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும் 30,000 ரூபாய்க்குள்ள நிறைய ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இதில் இருக்கிற ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. அப்படி என்னடா ஸ்பெக்ஸ் இந்த ஃபோனில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த ஃபோனோட குவிக்கான அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோனில் நம்மளுக்கு டிசைன் பை ஷாமி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பவுச்சோ சிம் எஜெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பவுச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டில் இருக்குது. ஸோ நீங்களும் இங்கே பார்க்கலாம். ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நம்மளுக்கு மொபைல் டிவைஸ் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள். ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்மிக் பிளாக் வாங்கிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நம்ம இந்த ஃபோனை பூட் பண்ணிவிட்டு நம்ம வெப்சைட்டில் வைக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பாக்ஸில் நம்மளுக்கு ஒரு சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேபிளில் ஒரு ஆரஞ்சு ஆக்சென்ட்டை கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அன்பாக்சிங்கில். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக்கு இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு டைப் சியிலேருந்து ஹெட்ஃபோன் ஜாக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். பட் இன்பில்ட்டாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ நம்ம ஃபோன் ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு இங்கே 12.5க்கு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நம்ம அப்புறமா அப்டேட் பண்ணுவோம். ஸோ இங்கே ப்ளோட் வெர்ஷன் பார்த்தா நம்மளுக்கு ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க 12.5ல் நம்மளுக்கு எல்லா ப்ளோட் வெர்ஷன் எடுத்துருக்குதா. பட் இந்த இடத்துல பார்த்து நம்மளுக்கு இவ்வளோ ப்ளோட் வெர்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அது எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா MI அப்ளிகேஷன்ஸால் நம்மளை அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அண்ட் நம்மளுக்கு எந்த வெர்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்மளுக்கு 12.0.3ல் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் மாடல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6GB 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு இன்பில்ட் நம்மளுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா 18.3GB சிஸ்டம் ரிசர்வ்டாக இருக்குது. நமக்கு இதில் நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 109GB ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் நம்மளுக்கு அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஆப்ஸ் கொஞ்சம் கம்மியாகலாம். ஸோ அப்போ கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ மற்றபடி இதில் ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது Snapdragon 870 கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7nm ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியமான ஸ்பெக்ஸே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் கேமராஸ் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு E4 AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியா கன்சம்ஷன் இதில் சூப்பராக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் நம்மளுக்கு டிஸ்பிளே இங்கே எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு. ஸோ உங்களுக்கு ஒரு மீடியா கன்சம்ஷனுக்காக ஒரு டிவைஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த MI 11X பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான டிவைஸாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 30,000க்குள்ளே இது இருக்கிற ஸ்பெக்ஸ் நம்மளுக்கு வேறு எந்த டிவைசஸ்லையும் கிடைக்கிறதில்ல. வேறு எந்த பிராண்ட்லையும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு டிஸ்பிளே வியூவிங் மட்டும் இல்லாமல் சவுண்டு கூட ரொம்ப நல்லா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க நீங்கள் ட்ரையல் பண்ணும்போது தமிழ் சாங்ஸை நீங்கள் ப்ளே பண்ணுறதுன்ட்டு. நான் தமிழ் சாங்ஸ் ப்ளே பண்ணாக்கா எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் சாங்ஸில் மட்டும் தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டின்றது நம்மளுக்கு எதிர்பார்த்தாலும் கீழேனாலும் ஒரு டீசெண்டான அளவுக்கு சாங் இருக்குது. இதில் நம்மளுக்கு டபுள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டால்பி அட்மாஸ்பியரை நம்மளுக்கு இதில் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு 120Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 360Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாக்கா நீங்கள் கேம் ஆடும்போதோ இல்லை ஏதாச்சும் ஸ்க்ரோல் பண்ணும்போதோ நீங்கள் டச் பண்ணும்போது 360Hz ரெஸ்பான்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு இங்கே 60Hz இருந்தால் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் 120Hz வச்சிங்கனாக்கா உங்களுக்கு பேட்டரி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக காலி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் வேணும், ஸ்மூத்தாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க 120Hzக்கு நீங்கள் டிஸ்பிளேவை செட் பண்ணிக்கலாம். ஸோ கேஷுவல் யூசர்ஸ் 60Hzல வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் டார்க் மோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. நீங்கள் மொத்தமாக
மட்டுமே உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வேணும், எனக்கு 60 ஹர்ட்ஸ் எனக்கு 10வது நினைக்கிறவங்க மட்டும் 120 ஹர்ட்ஸுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேட்டரி பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு 4520 mAh கொடுத்துருக்காங்க வித் 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸில் ஒன்று சொல்லியிருப்பேன், அதில் நம்மளுக்கு 2 hours கிட்ட நம்மளுக்கு பேட்டரி சார்ஜிங் டைம் ஆயிடுச்சு. இந்த டிவைஸில் வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு நான் சார்ஜிங் டெஸ்ட் பண்ணி ஃபுல் ரிவ்யூவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணுறது என்னன்னா 1 hourக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகுதுன்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது வேறு என்ன முக்கியமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட கேமராஸ். ஸோ இது கேமராஸில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடியோ ஜூம்ன்ட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கும்போது நீங்கள் ஜூம் பண்ணிங்கனாக்கா ஆடியோ கூட வந்துட்டு ஜூம் ஆகிட்டு உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி இன்னும் சூப்பராக தருதாக வந்துட்டு ஸ்பெக்கில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஆடியோ சொன்ன மாதிரி ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சாம்பிள் ஷாட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதில் பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்ட்டு உங்களுக்கே தெரியும். சாம்பிள் ஷாட்ஸில் இருக்கும் அதை பாருங்கள். ஸோ நைட் விஷன் தான் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஷன் சொல்லலாம். ஸோ இந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நைட் விஷன் ஆன் பண்ணி எடுத்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பிரைட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே போகும்போது நைட்டில் ஃபோட்டோ எடுத்தாக்கா வந்துட்டு ஒரு நல்ல ஃபோட்டோ வரன்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் மட்டும்தான். ஃபுல் ரிவ்யூவில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஃப்ரண்ட் கேமரா கூட வந்துட்டு எதிர்பார்த்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சாம்பிள்ஸ் நான் போடுறேன். ஸோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையாண்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபோனை எடுத்து ஆன் பண்ண வேணால் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நம்மளுக்கு சூப்பர் வால்பேப்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த அனிமேஷன்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த டிவைசஸ் இல்லாமல் MI 12 எல்லா டிவைசஸ்க்கு ரோல் அவுட் பண்ணுறது சொல்லியிருந்தாங்க. உங்கள் ஃபோனில் வந்துட்டு இந்த சூப்பர் வால்பேப்பர் எனேபிள் பண்ணியிருக்காங்களா கீழே வந்து சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா கீழே நம்ம சேனல் லிங்க் சூஸ் பண்ணி வாங்குங்க. ஸோ நம்ம சேனலுக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஃபோனை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு 30,000 ரூபாய்க்குள்ளே இந்த டிவைஸ் நீங்கள் வாங்குவீங்களா இல்லையா? அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும் இது சைனா மேடுன்ட்டு. ஸோ இங்கே என்ன போட்டுருக்காங்க, நம்மளுக்கு மேட் இன் இந்தியா தான் கொடுத்துருக்காங்க. பட் கம்பெனி பார்த்தீங்கன்னா சைனா இது தான். ஸோ நீங்கள் சாம்சங் இல்லை இந்தியன் பிராண்ட் எதுனா வாங்கினீங்கனாக்கா நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்குதா, இல்லை இந்த மாதிரி சைனா ப்ராடக்ட் வாங்கினாலும் பரவாயில்ல எனக்கு ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த ஃபோனை பற்றி நான் எதை பற்றி கவர் பண்ணான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேமரா வேலை, பேட்டரி டெஸ்ட்டா, நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இந்த ஃபோனை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லிங்க் யூஸ் பண்ணி வாங்குங்க. அது நம்ம சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய சேனலில் போய் வீடியோ பாருங்கள். பட் வாங்குறது இருந்தால் மட்டும் நம்ம சேனலுக்கு வந்து நம்ம லிங்க் யூஸ் பண்ணி வாங்குங்க. அது சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அது பிடிச்சிருந்த மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்க நான் கீழே லிங்க் தரேன். அப்படியே நான் வீடியோ எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். என்னால் முடிஞ்சவளுக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.